சிம்பொனி உலக புகழ் பெற காரணம் என்ன? இளையராஜாவுக்கு உரிய மரியாதை கிடைக்காதது ஏன்? இசைஞானி இளையராஜா லண்டனில் அப்போலோ திரையரங்கில் அங்கே நடக்கக்கூடிய விழாவில் சிம்பொனி இசையை வெளியிட இருக்காரு. இந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறதுக்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர் எல் முருகன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், ஜி.கே. வாசன், நடிகர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு பல பேர் இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற இளையராஜா விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் இது எனக்கான, இந்தியாவுக்கான பெருமை அப்படின்னும், இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் யாரும் நடத்துறது கிடையாது அப்படின்னும், இனியும் யாரும் நடத்தப்போவது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பிரமாதமாக நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அவரது பேட்டி பற்றி நாம் பிறகு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்பொனி இசை நிகழ்ச்சி ஏன் இவ்வளவு பெருமையாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சிம்பொனி என்பது மேற்கத்திய மரபு இசையாக கருதப்படுது. அதாவது மேற்கத்திய கிளாசிக்கல் மியூசிக் தான் சிம்பொனி. பல்வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஒரே சீராக ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து செயல்படக்கூடிய விதத்தில் இசைக்கப்படும். நம்முடைய நாட்டில் கர்நாடக சங்கீதத்தில் இருப்பதை போலவே சிம்பொனிக்கும் சில விதிமுறைகளும் வரையறைகளும் இருக்கு. வயலின், செல்லோ போன்ற தந்தி கருவிகள், ட்ரம்பட், புல்லாங்குழல், கிளாரினட், இந்த மாதிரியான காற்றால் இசைக்கப்படக்கூடிய கருவிகள், தாள இசை கருவிகள், இது எல்லாமே இடம்பெற்றிருக்கும். ஒரு முழுமையான சிம்பொனி செய்யக்கூடிய கருவிகளை கொண்ட ஒரு பெரிய குழுவிற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொதுவான சொல்தான் சிம்பொனி. நேர்த்திசை, சேர்ந்திசை என்று இதனை விளக்கலாம். ஆனால் சில விதிகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இது நடத்தப்படும். இளையராஜா வேலியன்ட் அப்படிங்கிற பெயரில் ஒரு சிம்பொனியை உருவாக்கி இருக்காரு. இதை தான் உருவாக்கிய முதல் சிம்பொனி அப்படின்னு குறிப்பிட்டாரு இளையராஜா. இந்த சிம்பொனி லண்டன்ல ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற இசைக்கப்பட்டு, இதன் மூலமாக இசைக்கப்பட்டு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டது. இதை தான் லண்டனில் வெளியிட இருக்காரு இளையராஜா. வெறும் 36 நாட்களில் இதை உருவாக்கியதாக இளையராஜா தெரிவித்திருக்காரு. ஜோசப் ஹைடன், மொர்சாட், பீதோவான் போன்ற மேற்குலக ஜாம்பவான்கள் இந்த சிம்பொனியை அரங்கேற்றி இருக்காங்க. இதில் பீதோவான் செவிதிறன் இழந்த நிலையில் இந்த சாதனையை படைத்திருக்கார் அப்படிங்கிறது உலகமே இன்னும் அதிசயமாக பார்க்குது. தான் கேட்டு ரசிக்க முடியாத நிலையில் அவரால் எப்படி மகிழ்ச்சி, காதல், சோகம், வேதனை, விரக்தி, வீரியம், அச்சம், பக்தி, எழுச்சி அப்படின்னு பல்வேறு பரிமாணங்களே தன் இசையில் வெளிக்கொணர முடிந்தது அப்படிங்கிறதா வரலாற்றுக்கு கூட புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அந்த வரிசையில் ஒரு தமிழர், அதுவும் பண்ணைபுரம் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து வந்த, பெரிய படிப்பறிவோ வசதியோ அல்லது பெரிய குடி அப்படிங்கிற பட்டமோ இல்லாமல் சென்னைக்கு வந்து இன்னைக்கு லண்டனில் சிம்பொனி அமைக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னா அது யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சாதனை அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. 1820ஆம் ஆண்டு சிம்பொனி அப்படிங்கிற இந்த மேற்கத்திய கிளாசிக்கல் மியூசிக் உருவானதாக சொல்லப்படுது. சுமார் 250 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழர் இந்த திசையில் தன்னுடைய புகழ்கொடியை பறக்க விட்டிருக்காரு. 1986ஆம் ஆண்டில் ஹவு டு நேம் இட் அப்படிங்கிற இசை தொகுப்பை வெளியிட்டார் இளையராஜா. இதில் மொத்தம் 10 ட்ராக்குகள் இடம்பெற்றிருந்துச்சு. இளையராஜாவின் முதல் ஃபியூஷன் ஆல்பமாக இது வெளியானது. 1988ஆம் ஆண்டில் நத்திங் பட் வைண்ட் அப்படிங்கிற ஆல்பத்தை வெளியிட்டார் இளையராஜா. மேற்கத்திய செவ்வியல் இசை, இந்திய நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி ஆகியவற்றை இணைத்து இளையராஜா உருவாக்கியிருந்தார். 1993ஆம் ஆண்டு இளையராஜா ஒரு சிம்பொனி உருவாக்கியதாக செய்திகள் வெளியான, ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த தொகுப்பு வெளியாகலை. இப்போ இளையராஜா உருவாக்கியிருக்கூடிய சிம்பொனி இசை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இளையராஜாவினுடைய சிம்பொனி இசை இந்திய அளவில் கூட ஒரு பெரிதாக பெரிதுபடுத்தப்படாததும், அது குறித்து பெரிய அளவில் பேசப்படாமல் இருப்பதும் கூட வியப்பாகவே இருக்கு. இந்தியாவுக்கு உலக பெருமையை சேர்த்திருக்கும் ஒரு தமிழரை, அதுவும் ஒரு கிராமத்து ஏழையாக இருந்து உயர்ந்து சாதித்த ஒரு சாதனையாளரை பாராட்ட மனமில்லை அப்படின்னா, அவரை உயர்த்தி பிடிக்க மனமில்லை என்றால் இந்தியா சமூக கட்டமைப்பில் இன்னும் எவ்வளவு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உணர முடிகிறது. ஆனால் கதிரவனை கைக்குடையால் மறைத்துவிட முடியாது என்பது போல இளையராஜாவின் மற்றொரு மணிமகுடமான சிம்பொனி இந்திய இசை உலகின் மணிமகுடம் என்பதை உணரும் நாள் விரைவில் வரும்.